ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் மணி அண்ட் எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மணி ட்ராக் பண்ணுறது மூலமாகவும், செலவுகளை ட்ராக் பண்ணுறது மூலமாகவும் உங்களோட இன்கம்மை வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சேவ் பண்ணலாம், எவ்வளோ தூரத்துக்கு உங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ இதில நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன் பை ஒன்னா நான் சொல்லுவேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதன்படி ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்போ இப்போ வந்து மந்த்லி சேலரியா இருக்கட்டும், வீக்லி சேலரியா இருக்கட்டும், இல்ல டெய்லி சேலரி எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு உங்களோட இன்கம்ம வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து, உங்களோட மந்த்லி இன்கம் இவ்வளோதான் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம்ம நீங்க நோட் பண்ணதுக்கு அப்புறமா, எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்கம்ம நம்ம நோட் பண்ணா மட்டும் தான், நம்ம இன்கம்ம வச்சு தான் நம்ம மத்த விஷயங்கள் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இன்கம் வந்து நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நோட் பண்ண போறோம். எக்ஸ்பென்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் கம்பல்சரி எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரென்ட்டு, மில்க்கு, அ மளிகை மளிகை ஜாமான் அந்த மாதிரி. அப்புறம் ஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்பல்சரி எக்ஸ்பென்ஸ்ல வரும். இது வந்து நம்ம 1 மந்த் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இருந்துறலாம் அப்படிங்கிற எக்ஸ்பென்ஸ்ல இது வராது. ஸோ அப்புறம் நம்ம ரென்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ வந்து அ மளிகை திங்ஸ் வாங்காம இருக்கலாம். ஸோ அப்படியும் சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு உங்க இன்கம் எவ்வளோன்னு நீங்க நோட் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? அந்த கம்பல்சரி இப்ப நான் சொன்ன கம்பல்சரி எக்ஸ்பென்ஸ் வந்து மந்த்லி ஆயிட்டுனா, இது கம்பல்சரி இதுக்கு எடுத்தே வைக்கணும். அப்படிங்கிற விஷயம் எது எதுன்னு சொல்லி அத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். 3வது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பல்சரி எக்ஸ்பென்ஸ் போக உங்களுக்கு வந்து சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு கண்டிப்பா நீங்க பண்ணணும்னு சொல்லி, ஸோ நான் சேவிங்ஸ நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க பண்ணணும். இந்த கம்பல்சரி எக்ஸ்பென்சஸ் போக தான். சரிங்களா? ஏன்னா கம்பல்சரி எக்ஸ்பென்ஸ் இல்லாம நீங்க சேவிங் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா கஷ்டம். ஸோ சேவிங்ஸ்ன்னு ஒரு 500 இருந்தாலும் பரவால்ல. நீங்க வந்து அத எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா சேவிங்ஸ் போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கம்பல்சரி எக்ஸ்பென்ஸ் எடுத்து வச்சாச்சு, சேவிங்ஸ் எடுத்து வச்சாச்சு, பேலன்ஸ நோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா, ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறத நான் பார்க்க சொல்லி சொன்னேன். அதாவது கம்பல்சரி எக்ஸ்பென்ஸ் போக. ஸோ அந்த அமௌண்ட்ல வந்து சேவிங்ஸ் போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்ல வந்து அதுலயும் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது செலவு ஆகுதா? கையில இருந்து வெளியில எதுக்காவது போயிருக்கா? அப்படிங்கிறத நீங்க தனியா நோட் பண்ணிக்கணும். அதாவது அது அது ரூ. 1 இருந்தாலும் பரவால்ல, அதையும் நோட் பண்ணி வைங்க. ஸோ அது வந்து இப்ப புரியாது. ஸோ மந்த் எண்ட் வரும்போது தான் உங்கள வந்து நீங்க என்ன செலவு பண்ணியிருக்க ரூ. 1 இருந்தாலும் அது எதுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அத கரெக்ட் பண்ண முடியும். இல்லைங்களா? ஸோ அதனால தான் நோட் பண்ணி வைக்க சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் அது அது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப சடனா ஒரு டூருக்கு போறதா நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா வந்து ஒரு புதுசா ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சிருப்பீங்க. மொபைல், கெஸ்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு கெஸ்ட் வந்திருப்பாங்க. அப்படி கூட இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம சேவ் மணி மாதிரி தான். நம்ம எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்து ட்ராக் பண்ணா மட்டும் தான், நம்ம வந்து நம்ம சேவிங்ஸ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதனால வந்து அதனால வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் போல எக்ஸ்பென்ஸையும் நம்ம ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து மணிய ட்ராக் பண்ணுங்க. உங்க இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 2வது உங்க எக்ஸ்பென்சஸையும் ட்ராக் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ சொல்ற பாயிண்ட்ஸ் படி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா, என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். ஸோ அதனால நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு நம்புறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த யூடியூப் ஜேர்னி வந்து நான் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து
கன்டினியூவா நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நான் கன்டினியூவா தொடர்ந்து நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு போட்டுட்டே இருப்பேன். சரிங்களா? ஒன் டே விட்டு ஒன் டே வீடியோஸ் போடுவேன். ஸோ, எனக்கு வந்து வீட்ல இருந்தே நான் எல்லாமே பண்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ, அதனால வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ மக்களே! தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே! நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய் மக்களே!